தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது புரோக்கர்கிட்டேருந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா மணி வாங்கி அதை லீவரேஜாக நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு பிகினருக்கான வீடியோ. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ போதும். இன்ட்ராடே ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்க அன்னைக்கே வாங்கிட்டு அன்னைக்கே நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா அதை தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேரை காலையில மார்க்கெட் ஓபன் ஆகிற அப்புறம் வாங்குறீங்க, ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க அதை செல் பண்ணிட்டீங்க, மதியமோ இல்ல ஈவினிங்கோ நீங்க அதை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் செலக்ட் பண்ணி நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால அடுத்த நாள் அதை ஹோல்டு பண்ண முடியாது, அதை நாளைக்கு வித்துப்போம் அப்படின்னு உங்களால வச்சுக்க முடியாது. நீங்க அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வித்துறணும். மெயினா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம பண்றோம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கூலி வேலைக்கு போறீங்க, இல்ல ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா பெர் டேக்கு உங்களுக்கு 1000 இல்ல 2000 இல்ல 3000 நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு salary கிடைக்கும். சேம் அதே போல தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுல இருந்து க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நம்ம ஒரு 500 இல்ல 1000 2000 3000 நம்ம earn பண்றதுக்காக தான் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பெரும்பாலான பேர் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் இன்னும் நீங்க எளிமையா டீடைல்டா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ப்ராஃபிட் கால்குலேஷன் இங்க நான் கொடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் 9:15 ஓபன் ஆகும், காலையில 9:15 ஓபன் ஆகும், ஈவினிங் வந்து 3:30 3:30 வந்து க்ளோஸ் ஆகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப காலையில நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 2500 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுல நீங்க ஒரு 20 ஷேர் வாங்குறீங்க. அப்ப 20 ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும்? 20 × 2500 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50000 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்களா? இப்ப 50000 கொடுத்து நீங்க காலையில வந்து ரிலையன்ஸ்ல வந்து 20 ஷேர் வந்து வாங்கிட்டீங்க. மதியம் ஓகேங்களா, மதியம் வந்து ரிலையன்ஸோட ஷேர் வந்து ஒரு 10 ரூபாய் விலை ஏறி இருக்கு. 2500 ரூபாயிலிருந்து 2510 வந்து ஏறி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? காலையில வாங்கின 20 ஷேரையும் நீங்க விக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்ப நம்ம வாங்கிய விலை வந்து 20 × 2500 50000 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். விற்கும் போது அது 10 ரூபாய் விலை ஏறி இருக்கு. சோ 50200 ரூபாய்க்கு நம்ம விக்கிறோம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய். சோ இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல இருக்கிற பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க 50000 ரூபாய் தேவைப்படுது இல்லையா? இப்ப ரிலையன்ஸ் ஷேர் வந்து 20 வாங்குறதுக்கு இந்த 50000 உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட 10000 இருந்தா போதும், புரோக்கரே உங்களுக்கு ஃப்ரீயா 40000 கொடுப்பாங்க. சோ நீங்க 50000க்கு நீங்க வாங்கிக்கலாம். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? இத தான் லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோக்கர்ஸ் வந்து நீங்க என்ன புரோக்கர் யூஸ் பண்றீங்களோ அந்த புரோக்கர் பாத்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு 5x வரையும் லீவரேஜ் கொடுப்பாங்க. அதாவது உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா 5000 ரூபாய் வரையும் உங்களால ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வித்துக்கலாம். அந்த மாதிரி புரோக்கர் கொடுக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மணிக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸோ இல்ல இன்ட்ரெஸ்டோ எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ மணி. இப்ப இந்த கேஸ்ல இப்ப உங்ககிட்ட 10000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற புரோக்கர், உதாரணத்துக்கு நான் ஜீரோதா யூஸ் பண்றேன் அப்படின்னா ஜீரோதா எனக்கு 5x லீவரேஜ் கொடுக்குது அப்படின்னா 50000 வரையும் நான் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கேஸ்ல நான் என்கிட்ட 10000 ரூபாய் இருந்தாலே நான் என்னால 20 ரிலையன்ஸ் ஷேர் என்னால வாங்க முடியும். அப்போ எனக்கு 200 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னா 2% ப்ராஃபிட். இதுவே நீங்க டெலிவரி ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஷேரை நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கோ இல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சு நீங்க விக்கிறீங்க அப்படின்னா இந்த புரோக்கர் கொடுக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ரீ மணி உங்களுக்கு கிடைக்காது. உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு உரித்தான ஷேர்ஸை மட்டும் தான் உங்களால வாங்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இன்ட்ராடே ட்ரேடிங்ல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வாங்க இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் செலக்ஷன்ல தான். நான் இங்க ஒரு 6 பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க, இல்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 6 பாயிண்ட நீங்க கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி, அதாவது ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எந்த ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறாங்களோ, அதாவது வால்யூம் எந்த ஸ்டாக்ஸ்ல வந்து அதிகமா இருக்கோ அந்த
அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பை ஆர்டர் போட்டீங்கன்னா உடனே ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க விற்கணும் அப்படினாலுமே உடனே நீங்க வித்துட்டு வெளியில வரலாம். ஏன்னா அதிக பேர் வாங்கி விற்கிறதுனால உங்களுக்கு லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா அங்க அதிகமா இருக்கும். அதே போல இந்த வால்யூம் அதிகமான உள்ள ஸ்டாக்ஸ், லிக்விடிட்டி அதிகமான உள்ள ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைஸை வந்து மேனிபுலேஷன் பண்ண முடியாது. ஒருத்தவங்களோ இல்ல ஒரு பர்டிகுலர் நிறுவனமோ இல்ல பர்டிகுலர் குரூப்போ பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது வொலாட்டிலிட்டி. எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து பெர் டே 2லேருந்து 5% வந்து மூவ் ஆகுற மாதிரி உள்ள ஸ்டாக்கா நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் அட்லீஸ்ட் அதோட ட்ரெண்டை நம்ம 1லேருந்து 2% ஆவது நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஃபிளாட்டா இல்ல சைட் வேஸா உள்ள ஸ்டாக்ஸ் வந்து எப்பயுமே இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. மூணாவது செக்டார் அண்ட் நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதுவுமே ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தோட நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூஸோ இல்ல ஈவென்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, இல்ல அந்த நிறுவனத்துல வந்து புது ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து மேல போறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க நியூஸ் அப்டேட்டடா இருக்கீங்க அப்படின்னா தினமும் நீங்க நியூஸ் படிக்கிறீங்க, தினமும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறுவனங்களோட நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஒரு நிறுவனத்திலேருந்து வெளியில வருது அப்படின்னா அன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம செலக்ட் பண்ணலாம். அதே போல அந்த ஆர்பிஐ அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க இல்லையா பேங்க் பாலிசி, அந்த மாதிரி டயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொரலேஷன் வித் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட இந்த மாதிரி இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்ஸை நம்ம ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படின்னா ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்குது, நேற்று என்ன இந்தியாவில் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான நியூஸ் வந்தது, அந்த நியூஸ் வந்து நம்மளோட மார்க்கெட்டுக்கு நல்லதா கெட்டதா, நல்லது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும், இல்லை ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல கீழே தான் போகும் அப்படின்னு நம்மளால ஓரளவுக்கு எல்லாராலையுமே கெஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த இண்டெக்ஸோட சிங்க் ஆகிற மாதிரி உள்ள ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நிஃப்டி வந்து உதாரணத்துக்கு நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கும் மேலே போகணும். ஓகேங்களா, அதான் கொரலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இண்டெக்ஸோட கொரலேஷனாக இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒரு நிறுவனத்தோட ஸ்டாக்கோட நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் 3 மினிட்ஸோ இல்லை 5 மினிட் இல்லை 15 மினிட் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்ம பிரேக் அவுட்டு, ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கலாம். பட் இதை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு அந்த ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக்ல இந்த மாதிரி டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, இதுவரையும் நம்ம எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஸ்டாக்கை நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன, பிரைஸ் ரொம்ப லோவா இருக்கிறது, ₹1, ₹2, ₹5 இல்ல வந்து 50 பைசாக்கெல்லாம் ஸ்டாக் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்க ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. மினிமம் ஒரு ₹50 மேல உள்ள ஸ்டாக்கா நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இல்லிக்விடிட்டியா இருக்கும். நிறைய பேர் வாங்கி விற்கிறதுக்கு அவைலபிளா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மேனிபுலேட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வாங்கிடுவீங்க, பட் நீங்க விற்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அப்போ உங்களால வித்துட்டு வெளியில வரவும் முடியாது. டே பை டே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து மேல போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் அவங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வச்சிருக்க குவான்டிட்டி எல்லாத்தையுமே செல் பண்ணிட்டு டே பை டே இது கீழே வந்துகிட்டே இருக்கும். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோயர் சர்க்கியூட்ல லாக் ஆயிடும். நீங்க வாங்கி வச்சிருந்து இன்னும் மேலே போகணும் வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனால் அது கீழே வந்துகிட்டு இருக்கும், உங்களால் விற்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்லை டெலிவரி ட்ரேடிங் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணாலும் இந்த பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது பிரைஸ் ரொம்ப லோவாக இருக்க ஸ்டாக்ஸை மட்டும் வாங்கிடாதீங்க. ஓகே, இப்போ என்னோட புரோக்கர் டெர்மினல் ஓப்பன் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ஸ்டாக்கை வந்து வாங்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஜீரோதா அப்படிங்கிற ஸ்டாக் புரோக்கர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ உங்களுக்கும் ஜீரோதாவில் வந்து ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் வித் தமிழ் சப்போர்ட்டோடு அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் தமிழ்நாடு அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் கைட் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் இந்த வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும், இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அப்படின்னா நீங்கள் ரிலையன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும், என்எஸ்சி பிஎஸ்சி, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வாட்ச் லிஸ்ட், இந்த சைடில் இருக்குது இல்லையா. ஸோ இது வாட்ச் லிஸ்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அது மேலே கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா பை செல் ப்ளூ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் ஷோ ஆகும். இல்லை சார் நான் மொபைல் மட்டும்தான் வச்சுருக்கேன், என்கிட்ட டெஸ்க்டாப் இல்லை அப்படின்னாலுமே சேம், நீங்கள் கைட் மொபைல் ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேம் உங்களோட ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா பை செல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? டெஸ்க்டாப்புக்கும் மொபைல் ஆப்புக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் ஐநாக்ஸ் விண்டோ அந்த பை ப்ளூ கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை வந்து குயிக் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சின்னதாக இருக்கும். நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சா. ஸோ குயிக் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டக்குன்னு ஆர்டர் போடுறதுக்கு இன்ட்ராடே செலக்ட் பண்ணி டக்குன்னு ஒரு குவான்டிட்டியோ எத்தனை குவான்டிட்டியோ டக்குன்னு நம்ம ஆர்டர் போட்டுடலாம். இந்த ரெகுலரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் இப்போ இந்த ரெகுலர் அப்படிங்கிறதுலே சொல்கிறேன். நான் ஐநாக்ஸ் விண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இப்போ $143 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் இப்போ ஓப்பனில் இருக்குது. $143.51 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இங்கே இன்ட்ராடே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்ட்ராடே பக்கத்தில் MIS அப்படின்னு இருக்கும். MIS அப்படின்னா மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதுவே வந்து மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் MIS மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அது இன்ட்ராடே தான். இப்போ லாங் டேர்ம் அப்படின்னா அது டெலிவரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது CNCன்னு சொல்லுவாங்க, கேஷ் அண்ட் கேரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நான் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா குவான்டிட்டி அப்படிங்கிறத 1 அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்களோ, 100, 200 இல்லை 500, உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? குவான்டிட்டியில் நான் 1 போட்டுக்கிறேன். இங்கே 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், மார்க்கெட் இல்லை லிமிட் அப்படின்னு. மார்க்கெட் அப்படின்னா என்ன? இப்போ நான் மார்க்கெட் கொடுத்துட்டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸுக்கே பார்த்தீங்கன்னா பை ஆயிரும். ஓகேங்களா? நம்ம பை கிளிக் பண்ணும் போது என்ன ப்ரைஸ் இருக்கோ டக்குன்னு அந்த ப்ரைஸுக்கு பை ஆயிரும். லிமிட் அப்படின்னா எனக்கு அந்த ப்ரைஸுக்கு பை ஆக வேண்டாம். இப்போ $143.48 ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, எனக்கு 143 வந்தால் வாங்கு, அது வரையும் வெயிட் பண்ணு அப்படின்னா நம்ம லிமிட்டை கொடுக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் லிமிட் இது ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ நான் 143 கொடுக்கலாம், இல்லை 142 கொடுக்கலாம், இல்லை 142.50 கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதை கொடுத்துட்டு இங்கே வேலிடிட்டி டே கேட்கும். டேனா நீங்கள் இன்னைக்குள்ளே அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போது நான் ஆல்ரெடி புரோக்கர் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ மணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, லீவரேஜ். அது எப்படின்னா இப்போ $143 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் நம்ம ஒரு குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா $143 தேவை. பட் இந்த ஸ்டாக்குக்கு புரோக்கர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுப்பாங்க. அப்போது இங்கே பாருங்கள், ரெக்யூட் அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, $28.50. அப்போது இந்த $28.50 இருந்தாலே போதும், நம்மளால் இந்த ஐநாக்ஸ் விண்டில் ஒரு ஸ்டாக் வந்து நம்மளால் வாங்க முடியும். இப்போ புரியுதா உங்களுக்கு? மீதமுள்ள ஸ்டாக் மீதமுள்ள $120 பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் $118 கிட்ட வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர் வந்து அவங்களே போட்டுருவாங்க. அந்த காசு அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சார்ஜஸோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு குவான்டிட்டி இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா $500 இருக்குது. இப்போ நான் இதை ஒரு குவான்டிட்டி வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் லிமிட் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ $142.50 வந்தால் வாங்கன்னு கொடுத்துட்டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், பை ஐநாக்ஸ் விண்ட் இஸ் பிளேஸ்டு, செக் த ஆர்டர் புக் ஃபார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன $500 $28.50 போக மீதம் என்ன அமௌண்ட் இருக்கோ அதான் இங்கே ஷோ ஆகுது. ஆக்சுவலி $143 டிடக்ட் ஆகணும், பட் $143 போகாது, ஏன்னா புரோக்கர் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், மார்ஜின் யூஸில் $28.50. என்கிட்ட $500 இருந்துச்சு, அதில் $28.50 போக மிச்சம் $471.50 என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஆர்டர் போட்டுட்டேன்.
இங்கே ஆர்டர் ரெண்டாவது ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ் அப்படின்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, ஓப்பன் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஏன்னா அது 143 ரூபா 50 பைசா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 142 ரூபா 50 பைசா வந்தால் வாங்கு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். எப்போ இந்த 142 ரூபா 50 பைசா வருதோ இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எப்படி நம்ம வந்து ஷேர்ஸை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது. இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாடிஃபை போகிறேன், மாடிஃபை போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இப்போ எனக்கு என்ன ப்ரைஸு ட்ரேட் ஆகுதோ அந்த ப்ரைஸுக்கே எனக்கு அதை வாங்கிடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் மார்க்கெட் கொடுத்துட்டு மாடிஃபை அப்படிங்கிறத கொடுக்குறேன் பாருங்கள். ரெக்யூஸ்ட் அண்ட் மாடிஃபிகேஷன் ரெக்யூஸ்ட் அண்ட் பை ஐநாக்ஸ் விண்டோ ஒன் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ என்னோடய ஆர்டர் வந்து இங்கே பாருங்கள், ஆர்டர் விண்டோவில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த ஆர்டர் விண்டோவில் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே பாருங்கள் பொசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம். ப்ராடக்ட் வந்து எம்ஏஎஸ் ஒரு குவான்டிட்டி 143 ரூபா 35 பைசா ஆவரேஜுக்கு. இப்போ 143 ரூபா 38 போயிட்டுருக்கு. அதாவது 0.012 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நான் ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்கள் 10 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வரும். இப்போ நம்ம வாங்கியாச்சு. இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வாங்கிட்டோம். இப்போ இதை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராஃபிட் வந்து போகுது. அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே போல் தான் பொசிஷன்ஸ் வந்துடுங்க. பொசிஷன் வந்துட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிட் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பொசிஷன் எக்ஸிட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல 3 டாட் இருக்கும், 3 டாட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எக்ஸிட்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம், இல்லை இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆரஞ்சு கலரில் விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம ப்ளூ கலரில் விண்டோ ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம பை பண்ணுறோம்னு அர்த்தம். இதே ஆரஞ்சு கலரில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே அதே இன்ட்ராடே நம்ம மார்க்கெட்டில் நம்ம செல் பண்ணுறான்னு செல் பண்ணலாம், இல்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதை செல் பண்ணு அப்படின்னாலுமே நம்ம செல் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ரெக்யூர்டு மார்ஜின் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம், வாங்கினதை தான் நம்ம விற்க போகிறோம். புதுசாக நம்ம வாங்கலை. புதுசாக வாங்குறதுக்கு தான் மார்ஜின் வந்து தேவைப்படும். நம்ம இதை கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதுவே டைரெக்டாக போயிட்டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஷார்ட் பொசிஷனாக க்ரியேட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பொசிஷன்ஸில் போயிட்டு உங்களோட ஸ்டாக்கை கிளிக் பண்ணி அதுலேருந்து எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மார்க்கெட் கொடுத்துட்டு செல் கொடுத்தேன் அப்படின்னா ஐநாக்ஸ் விண்டோ வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ டார்க்காக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவுமே மூவ் ஆகலை, எல்லாம் 0-0ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் விற்றுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வாங்கினேன், 10.25க்கு வாங்கியிருக்கேன், 10.27க்கு நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் 143 ரூபா 35 பைசாவுக்கு வாங்கினேன், அதே ப்ரைஸுக்கே நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும். ஓகே, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாபம் எப்படி வருதோ அதே அளவுக்கு லாஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகும், இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 8 ரூபாவோ இல்லை 9 ரூபாவோ 7 ரூபாவோ ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க. இதில் நான் எப்படி சார் இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸ்டாக்கோட நியூஸ் எல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தினமும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாக்கோட நியூஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எல்லாமே நான் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தினமும் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் ஃப்ரீயாகவே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோதாவோட ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2018 இருக்கும். நீங்கள் வேற புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு அந்த புரோக்கர்கிட்டேருந்து ஒழுங்காக சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்ம தமிழ்நாடு லிங்க் வழியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜீரோதா ரிலேட்டடான சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பர்சனலாக ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதுனாலுமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த
சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் மூலமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.